சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா பிதாவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். நேற்று வென்று வென்று மாறாதவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். மாணவனுக்கு சிங்காசன பூமிக்கு பாதப்பட்டு என்று சொன்னவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஆதி மந்தமானவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். அல்ஃபா ஒமேகாவானவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் ராஜா ஆதி ராஜாவே உமக்கு சோத்ரம் சோத்ரம். எங்கள் கத்தாதி கத்தாவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் கண்மலையானவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அதிசயமானவரே ஆச்சரியமானவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அன்புள்ள இசப்பா அந்த நாள் கொடுத்த எல்லா கிருபிக்காக நன்றி இசப்பா. நதிகள் ஜபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க இசப்பா. தொடக்க முதல் முடி வரைக்கும் உங்கள் காரம் எங்களோட உதவி செய்யுங்க இசப்பா. வர வேண்டியவங்க எல்லாரும் சீக்கிரமாக உதவி செய்யுங்க இசப்பா. வர எல்லாருக்கும் இசப்பா நீங்கள் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தாங்க இசப்பா. பாட்டு பாடும்போது எங்கள் கூட இருங்க இசப்பா. ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் ஜபத்தை கேட்டு நீங்கள் வலுத்தாங்க இசப்பா. பைபிள் ரீடிங் அப்போ எங்களோட பேசுங்க இசப்பா. செய்தியெல்லாம் நீங்கள் என்ன சுத்தமாக இருக்கீங்களோ நீங்கள் பேசுங்க இசப்பா. அதன்படி கேட்டு நாங்கள் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க இசப்பா. இல்லை தூக்கத்தின் ஆவிய சோமில ஆவிய சப்பா எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க சப்பா. முழு ஆத்மாவோட முழு சிந்தையோட முழு சப்பா ஆராதிக்க தொழுது கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உன்னத பாடல் பாட்டு புக்கில் 618வது பாடல். ஒன்றுமில்லை
நோய்கள் மறையுதையா
சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு சோத்ரம் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு சோத்ரம் 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 வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு சோத்ரம் 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 எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 ஆதி மந்தமானவரே உமக்கு சோத்ரம் 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 அல்போமிகமானவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜா ஆதி ராஜாவே உமக்கு சோத்ரம் சோத்ரம் எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு சோத்ரம் 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 எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 அதிசயமானவரே உமக்கு சோத்ரம் 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 ஆலோசனை கர்த்தாவே உமக்கு சோத்ரம் 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 வல்லமையுள்ள தேவனே உமக்கு சோத்ரம் 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 நித்திய பிதாவே உமக்கு சோத்ரம் 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 ஏழைகளை விசாரிக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே உமக்கு சோத்ரம் 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 வழியும் சத்தியம் ஜீவனுமானவரே உமக்கு சோத்ரம் 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 எங்களோடு இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 எங்களுக்கு சுகத்தை தருகிறவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் வேலனை தருகிறவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் புகலிடமை தருகிறவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் நல்மைப்பராக இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் எங்கள் கண்மலையானவரே உமக்கு சோத்ரம் 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 மாட்சிமர் இழந்தவரே உமக்கு சோத்ரம் 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 துயாதி துயவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் 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 செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே கோட்டைகள் எல்லாம் உடைப்பவரே மேகமாக முன் சென்றீரே அக்கினியார் துணை நின்றீரே மேகமாக முன் சென்றீரே அக்கினியாய் துணை நின்றீரே தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே நன்றியுடன் பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம் நன்றியுடன் பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம் தலைமுறை தலைமுறையாய்
சோத்ரம் 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 சோத்ரம். அன்புள்ள ஏசப்பா, அந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக தயக்காக நன்றி சப்பா. இவ்வளோ நிறைய கூட இருந்ததுக்காக நன்றி சப்பா. இந்த அதிகாரி ஜபம் முழுது நீங்கள் கூட வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க சப்பா. வராமல் நிறைய பேர் இருந்தாங்க சப்பா. அவங்களாம் சப்பா இனிமேல் நடக்கிற அதிகாரி ஜபங்களை நீங்கள் இப்போ கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. சபைக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நீங்கள் தாங்க சப்பா. அவங்க சமூகத்துக்கு முன்னால் நீங்கள் போங்க ஏசப்பா. நீங்கள் போய் அவங்க காரியம் எல்லாம் சூஸ் பண்ணி வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா, குடும்பங்களை சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. குறைவுகள் எல்லாம் வச்சு ஏசப்பா நீங்கள் நிறைவாக்குங்க ஏசப்பா. எந்த ஒரு கடன் பிரச்சனை எதில் அதுபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பலவீனங்கள் இருந்தால் ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய பூர்ண சுகத்தை நீங்கள் தாங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு எல்லா கட்டுகள் ஏசப்பா இருந்து அவங்களுக்கு வேண்டிய விடுதலையை நீங்கள் தாங்க ஏசப்பா. பிசாசான எந்த வகையில் ஏசப்பா அவங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எங்கே போனாலும் வந்தாலும் ஏசப்பா பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கூட இருந்து வல்ல எடுத்துங்க ஏசப்பா. சபை கூடி வரதில் யாரும் விட்டு விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா ஊழியங்களும் ஏசப்பா எல்லாருமே வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, எந்த ஒரு பலவீனமும் ஏசப்பா எந்த ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் மூலியமாக ஏசப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசிக்கப்படுறதே செய்யுங்க ஏசப்பா. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எங்கள் சொந்தக்காரங்க ரசிக்கப்படுறதே செய்யுங்க ஏசப்பா. குடும்பத்தில் நிறைய பேர் ரசிக்கப்படாமல் இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்குலாம் ஏசப்பா நாங்கள் உங்கள் சுவிசேஷத்தை சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. கடைசி நாட்களில் ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, எல்லாரும் ஏசப்பா எல்லார் மூலியமாக ஏசப்பா இந்த அற்புதங்கள்லாம் அடையாளங்கள்லாம் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் நிறைய பேருக்கு ஏசப்பா ப்ரேயர் பண்ணி சுகம் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கூட வந்து நல்ல இடத்துக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆப்ரஹாம் அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம காந்திநகருக்காக ப்ரேயர் பண்ணலாம். காந்திநகர் முதல் தெருவுலேருந்து கடைசி தெரு வரைக்கும் இருக்க எல்லாருமே வந்து ஏசப்பா வந்து ஆசீர்வதிக்கணும். இருக்க எல்லா தெருக்களையும் ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். நல்ல அடிப்படை தேவைகள் எல்லாம் வச்சு இந்த கரண்ட்டு, இந்த ரோடு வசதி, தண்ணி வசதி, பட்டா வசதி, இந்த எல்லா வசதிகளும் கிடைக்கணும். நிறைய பேர் காந்திநகர் அச்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு போகாமல் இருக்காங்க, பின்மாற்றத்தில் போயிருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். அவங்களாம் வந்து ஏசப்போட அன்புக்குள்ளே வந்து கிட்டி சேரணும். ரட்சிக்கப்படாமல் இருக்கவங்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக வந்து ஆபிரகாம் அங்கிள் ப்ரேயர் பண்ணுங்கள். Praise Lord. சோதரியின் கத்தாவை சோதரிக்கிறமையா சோதரிக்கிறோம் சோதரிக்கிறண்டவர். அப்பா, வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் தேவன கத்தாபு நன்றோடு சோதரமண்டவர். அப்பா, இந்த காலை வேலை கத்தாவை நாங்கள் முற்றுமான கத்தாவை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. ஐயா, நாங்கள் ஆண்டவர் கொடுத்த குறிப்புக்காக சோதரமண்டவர். ஐயா, அதன் கத்தாவை நீ ஆண்டவர் பதிலளிக்க முடியும் கத்தாவை சோதரிமையா. ஐயா, ஒவ்வொரு விசுவாசிலும் கத்தாவை தேவன் கத்தாவை ரட்சிப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே ஆண்டவரை ரட்சிக்க முடியும் கத்தாவை நீர் உதவி செய்ய மாண்டவர். ஐயா, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை பின்மாற்றி போன ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவை மீண்டுமாக கத்தாவை தேவனுக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்படி கத்தாவை நீர் உதவி செய்ய முடியும் கத்தாவை நன்றோடு சோதரி ஆண்டவரை. ஏசப்பா, நன்றோடு சோதரிக்கிறோம் ஐயா. சோதரிங்க கத்தாவே. இன்னும் அநேக புது ஆத்மாவும் கத்தாவே ஐயா நீர் ஆண்டு ரட்சிக்க முடியும் கத்தாவை நீர் உதவி செய்வீங்க கத்தாவை நன்றோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அம்மாவில் கூடாது ஒன்றுமில்லை ராஜா. அப்பா, நன்றோடு சோதரிக்கிறோம் கத்தாவே. ஐயா, இந்த வெள்ளை கத்தாவை நீ செய்ய போகிற காரியத்துக்காக நன்றோடு சோதரியம் ஐயா. இந்த ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் ஆண்டவர் ஜப குறிப்பி கொடுத்துக்காக சோதனை ஜப குறிப்பி எல்லா ஆண்டுகத்தை பதிலளிக்க முடிக்கத்தாவும் நன்றோடு சோதரி ராஜா. ஏசப்பா, நன்றோடு சோதரி இருங்கத்தாவை துதிக்கிற ஆண்டவர். நீர் எல்லாவற்றும் ஆண்டவர்கத்தாவை பதிலளிக்க புத்தகம் நன்றோடு சோதரிமையா. எல்லாவற்றும் உங்களுடைய கருத்தில் ஒப்புடுங்கத்தாவை இயேசு நினைப்பதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டு நீங்கள் வருத்திருக்கிற எல்லா கிருபைக்காக உங்களுக்கு சோத்திரம். சந்தோஷம் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். இன்றைக்கி நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். இன்றைக்கி இருக்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கலந்து கொள்ளணும். ஈவினிங் இருக்க பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். எல்லா பெண்களும் ஆண்களும் வந்து கலந்து கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களுமே வந்து தொடர்ந்து நடக்கணும். இன்னும் புது ஊழியங்கள்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக சந்தோஷம் ப்ரேயர் பண்ணுங்கள். சோத்ரம். அன்புள்ள ஏசப்பா, அதிகப்பட்ட நல்ல கால விளக்கம் எமக்கு நன்றி அப்பா. அதிகாலம் ஆராதிக்க துதிக்க நீ தந்தது நல்ல விளக்கம் எமக்கு நன்றி அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து எங்களை இன்னும் ஒரு நாள் காண செய்திரே எமக்கு நன்றி ஏசப்பா. இந்த வேலைக்கு சப்பா இன்னைக்கு இருக்கிற ஊழியங்களும் காரங்களை பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆசிரியங்க சப்பா. வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து கடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. சபையில் அப்பா யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்க சப்பா, இந்த நாளில் இந்த நேரத்தை அவர் கருத்துருக்கென்று கொடுக்குறவர்களாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. நாங்கள் உபவாசம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. நாங்கள் திறப்பின் வாசி நிற்கிறவர்களாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. ஒரு நாள் உடலை ஒரு தாண்டவரே உமக்காக தங்கள் பாவங்களுக்காக தங்கள் சரீரங்களை
சைரங்களப்பா அப்பா அகற்றி ஏசப்பா சைரங்களப்பா ஒடுக்கி நாங்கள் ஜெபிக்கிறவங்கள காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா அனைவரும் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா ஈவினிங் இருக்கிற பெண்கள் ஐக்கியம் ஆண்கள் ஐக்கியத்தை கத்ததாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா பெண்கள் ஐக்கியத்தை எல்லா பெண்களும் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா அப்போ நல்ல ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்க சப்பா தங்கள் வேலைகளை முடித்து விட்டு சீக்கிரமாக எல்லா பெண்களும் வந்து கலந்து கொள்ள சப்பா சபையில் இருக்க எல்லா பெண்களும் பெண்களை வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா கதர்தாம ஆண்கள் ஐக்கியத்தை ஆசிரியங்க சப்பா எல்லா வேலைக்கு செல்கிற எல்லா ஆண்களும் வந்து அப்பா ஆண்கள் ஐக்கியத்துக்கு வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா நேரத்துக்கு நீங்கள் வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா அவளுக்கு நல்ல பாதுகாப்பை கத்துதாம நீ கட்டளடிங்க சப்பா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமா இருக்கு என்று சொல்ற வார்த்தையின்படியே சப்பா எல்லாரும் அப்போ ஒருமித்தப்பா கூடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா யாரும் தடைப்பட்டு போகக்கூடாது சப்பா ஆண்கள் ஐக்கியத்தில் எல்லா ஆண்களும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா நாளைக்கு இருக்கிற கைப்பிடிவுகளை கத்ததாம நீங்க ஆசிரியங்க சப்பா டீச்சர்ஸ் சப்பா வாழைப்பிள்ளை சேர்ந்தப்பா செய்கிறது கைப்பிடிவத்தை கத்ததாம நீங்க ஆசிரியங்க சப்பா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய சப்பா எங்க ஒவ்வொருத்தரும் மேலே விழுந்து கடமையா இருக்குதானவரே அதை உணர்ந்து நாங்கள் அறிவிக்கிறவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா அந்நாட்களை சப்பா அநேக சிறுபிள்ளை நாங்கள் சந்திக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா அநேக சிறுபிள்ளை சந்தித்தே சப்பா அப்போ சண்டை கிளாஸ் கூட்டு வரவர்கள காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைகளை கர்த்ததாமே நீங்க ஆசிரியங்க சப்பா அப்பா காலை ஆராதனை ஆசிரியங்க சப்பா எல்லா சபையில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா ஓய்வு நாளை யாரும் ஆசிரியம் பண்ணக்கூடாது சப்பா சபையில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா எல்லாரும் குடும்பமாய் வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரே செய்வோம் என்று சொன்ன வார்த்தையின்படி சப்பா எல்லாரும் குடும்பமாக ஆராதனை கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா அன்னைக்கு இருக்கிற சண்டை கிளாஸ் பிள்ளைங்களை கர்த்ததாமே நீங்க ஆசிரியங்க சப்பா அன்னைக்கு சிறு பிள்ளைகள் சபை தேடி ஓடி வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா சிறு பிள்ளைகள் என்ன தடை பண்ணாதீர்கள் பரலோக ராஜ்யம் அப்படி பண்றேன்னு சொன்ன வார்த்தையின்படி சப்பா அந்த சிறு பிள்ளை அனைவரும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா அப்பா அன்னைக்கு இருக்கிற கைப்பிடிவுகளை கர்த்ததாமே நீங்க ஆசிரியங்க சப்பா ஆண்களுக்கு பெண்கள் ஐக்கியமா சேர்ந்து சார்பாக செய்கிற அந்த கைப்பிடிவுகளை கர்த்ததாமே நீங்க ஆசிரியங்க சப்பா அந்த நாட்களில் சப்பா வெளி கிராமங்களுக்கு செல்லும்போது சப்பா அனைத்து ஜனங்கள் சந்திக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா அனைவர் மனத்தில் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா ஈவினிங் இருக்கிற பைபிள் ஸ்டடி கர்த்ததாமே நீங்க ஆசிரியங்க சப்பா சத்தியத்தை மறுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தை சப்பா நாங்கள் சத்தியத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா அதை முன்னாடி நாங்கள் கேட்டு நடக்கிறவர்கள காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா அப்போ வார ஊழியர்களை கர்த்ததாமே நீங்க ஆசிரியங்க சப்பா அதிகாலை ஜெபத்தை ஆசிரியங்க சப்பா இன்னும் அனைவர் இதுலேயும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா என்னை செய்கிறீர்களா செய்கிப்பேன் அதிகாலத்தில் கண்ணீர் வாரம் சொன்ன வார்த்தை முடியும் சப்பா உங்க செய்கிறீர்களா காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா சபையில் இருக்க சபையர் எல்லாரும் வந்து அதிகார ஜெபத்தில் கலந்துக்கல நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா செவ்வாய் புதன் வேலைக்கிழமை நடக்கிற அந்த விசேஷ ஜெபத்தையும் கர்த்ததாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா அதிலும் அனைவரும் வந்து கலந்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா திறப்பின் வாசல் ரெண்டு ஜெபிக்கிறவங்கள காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா வேலைக்கிழமை நடக்கிற வீட்டு கூட்டத்தை கர்த்ததாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா அன்றைக்கு சப்பா அர்ச்சிக்கப்பட அநேக ஜனங்கள் வந்து அதில் கலந்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட சப்பா அன்னைக்கு ரசிக்கப்பட ஜனங்கள் வந்து கலந்து கொண்டு சப்பா உங்கள் சுவிசேஷம் அறிந்த சப்பா மனு திரும்ப நீ கர்த்ததாமே நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா அதே போல் புதன்கிழமை நடக்கிற டீச்சர்ஸ் பிரேயர் கர்த்ததாமே நீங்க ஆசைப்பா எல்லா டீச்சர்ஸும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா அந்நாட்களில் கேட்குற ஆலோசனை நடக்கிறவரை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா இன்னும் அநேக ஊழியர்களை வருகிற நாட்களை ஏற்படுத்த நீங்க உதவி செய்யுங்க சப்பா எங்க சபை பெருக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா இன்னும் அதிகமாக ஊழியர்களை கர்த்ததாமே நீங்க கொண்டு வாங்க ஆளுக செய்யுங்க உங்க கரங்களை முற்றிலுமாக தாழ் தர்ப்பணிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் 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 ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் திருப்புற எல்லா கேள்விக்காக உங்களுக்கு சோத்திரம் 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 ஜான் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் நம்ம எல்லா வாலிபர்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம் எல்லா வாலிபர்களும் ஏசப்பா ஆசீர்வதிக்கணும் எல்லா வாலிபர்களுக்குள்ள இந்த கீழ்ப்படிந்த ஆவியை வந்து ஏசப்பா கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து அடிமைத்தனத்துலேருந்து எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய விடுதலை தரணும் இந்த கேம்ஸில் மீடியாஸில் ட்ரக்ஸ் எல்லாம் அடிமையாக இருக்காங்க இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஏசப்பா தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வாலிபர்கள் போர்டு எக்ஸாம்ஸ் 10th எக்ஸாம்ஸ் 12th எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் ஏசப்பா தரணும் நல்லா நேர்த்தியாக எழுதி எல்லாரும் அந்த எக்ஸாம்ஸில் வந்து வெற்றி பெறணும் அதுக்காக ஜான் ப்ரேயர் பண்ணுங்கள் சோத்திரம் 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 எசப்பான அன்பான காலைவரே நீ எங்களை ஒரு சினிமா கொடி சதிக்கிறப்பைங்க நன்றி சாமி நன்றி கத்தாவே இனி ஜெப கொடி நீ பாலப்பை வைக்கணும் கத்தாவே நீர் இந்த வாலிபைகளை ஒவ்வொரு தோணும் கத்தாவே எல்லாரும் என்ன உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க சரி இங்கே சர்ச்சுக்கு வரவங்களும் சரி கத்தா எல்லாருமே இந்த ஒரு ப்ராப்ளம் மாடி வந்து இந்த ஃபோன் பிரச்சனை யாரானாலும் சரி இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம் கத்தாவே அதை நீ வெளியே வருது நீ கிருபைப்பான்னு கத்தாவே உலக வாழ்க்கை எல்லாத்தையும் நீ ரசிக்கணும் கத்தாவே வாலிபை உலகத்தில் நிறையவே இன்னும் அடிமைத்தனத்தை மாதிரி கத்தாவே போதை வஸ்துகள் அது மட்டும் இல்லாமல் தவறான காரியங்கள் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லீடர்ஸ் கிட்ட பின்னாடி சுற்றுற மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ் பின்னாடி சுற்றுற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ தான் இருக்காங்க கத்தாவே அதில் நீ மாற்றணும் கத்தாவே உண்மை பற்றி கொண்டவன்
ஜனங்களாக மாறவும் எழுப்புதல் நடக்க நீ தான் கிருபைப்பான்னு கத்தாவே. அதே போல் மாட்டிக்கிற பசங்களை நீ ஒவ்வொருத்தையும் நீ விடுவீங்கன்னு கத்தாவே. இந்த செல்ஃபோனில் மாட்டிக்கிறவங்க கேம்ஸை மாட்டினவங்க இன்னும் அது எப்படியோ வெளியே வருது தெரியாமல் இனிமேல் அதில் அடிக்ட் ஆகி இன்னும் மாட்டிகிட்டா இருக்காங்க கத்தாவே. அதில் நீ வெளியே வருகிற கத்தாவே. அதே போன்று எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு நீ நல்லபடியாக எக்ஸாம் மார்க் எழுதவும் அவங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போவோம். இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க நல்லபடியாக நீட் எக்ஸாம் எழுதுவோம். யார் இந்த தடங்கள் எல்லாபடிக்கு இந்த மாதிரி நீட் எக்ஸாமில் சூசைட் பண்ண கேசஸ் யாரும் இல்லைன்ற அளவுக்கு நீ மாற்றணும் கத்தாவே. எல்லாம் நல்லபடியாக அட்டன் பண்ணி எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் வர நீக்கிருப்பேன் பாடணும் கத்தாவே. அதே போன்று மாட்டேங்குது எல்லாரும் சேர்க்கத்தாவே அவங்க வெளிவராது நீ அதை வெளிப்பட நீ காட்டணும் வேண்டாது கத்தாவே. எல்லாம் நீங்கள் பல பண்ணி வெளிக்காது கத்தாவே. விசாசின் தலை நீ நசிக்கப்பட தேவை நான் தலைகளை நீ கத்தாவே. அதே போல் அவனால திட்டங்களை நீ முறித்து போடும் கத்தாவே. எல்லா காரியத்தையும் நான் ஒப்பு வைக்கிறோம் கத்தாவே. நீரே எல்லாத்தையும் பொறுத்து ரெண்டாவது கத்தாவே. மீட்பும் ரட்சகமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி நடக்க போகிற நம்முடைய இந்தியாவில் இருக்கிற இந்த 4 மாநில பிரதேச இந்த எலெக்ஷனுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். நல்ல தலைவர்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தரும்படி, எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக மாற்றி தரும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவர் 4 மாநிலத்தில் இருக்கிற எல்லா எலெக்ஷன் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாண்டிச்சேரி நடக்கிற இந்த எலெக்ஷன் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேர்தல் அதிகாரிகள் பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் தேர்தலை நேர்மையாய் நடத்த ஆண்டவர் கிருபையை தாங்க ஒருதலை பட்சமாய் அல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த ஓட்டு மிஷனில் எந்த தந்திரமும் செய்யாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் நேர்மையாய் நீ நடத்தரும்படி நல்ல தலைவர்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் கூட நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இந்த மாநிலத்தை ஆள நல்ல தலைவர்களை கர்த்தர் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நல்ல திட்டங்களை தருகிற தலைவர்களாக இருக்கட்டும். கர்த்தர் கிருபை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் ஆலய பணிகளுக்காய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சீக்கிரமாக இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட ஆண்டவர் எல்லா மனித தயவுகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த இணைப்பில் வந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தும்படி தேடி வந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் சுகம் தந்து நடத்தினதை பார்க்குறோம். தேடி வந்த சகையனுடைய இருதயத்தில் பார்க்குறோம். சமாதானம் இல்லாமல் சுகம் இல்லாமல் இருந்த அவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானத்தை தந்து நடத்தினதை பார்க்குறோம். அதே போல் தேடி வந்தபடி பிள்ளைகளை ஆண்டவர் நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாய் நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ரெண்டு கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனது உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி
மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களே தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீர்த்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கும் உங்கள் நித்தம் தரித்திரர் ஆனாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுவதற்கும் 1 வருஷமாய் ஆரம்ப பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, நிலைமை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கும் இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கும் உதவுவதாக. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். சுவிசேஷ ஊழியத்தின் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனுடனே கூட அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுதும் உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய சானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையாய் இருக்கிறார்கள் என்று அறிய கடவான். சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாங்கப்படுத்துங்கள். மிகவும் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சொல்வீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருடைய அனுக்கிரகம் தொடர்ந்து உங்கள் கூட இருக்கும். தொடர்ந்து இப்பொழுதும் வேத வார்த்தையை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. யாவரும் முழங்காற்படியிட்டு தேவ சமூகத்தில் நம்மை மற்றும் தாழ்த்தி அர்ப்பணித்து, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளை நமக்கு காண தந்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவ சமூகத்தில் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உங்கள் கோடி நன்றி 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 அப்பா. நல்ல நாளை கொடுத்தீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் நல்ல பலன் தந்து சுகம் தந்து அப்பா தேவனே சமாதானத்தை கொடுத்து நடத்தின கிருபைகளுக்காக தயவுக்காக கோடி நன்றி. உங்கள் சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சிரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்கள் மாத்திரம் மகிழ்ப்படுவீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரும் இடைப்படுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தர் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம்
28ஆம் சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 6, 28:6. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நல்ல சத்தமாக வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு சத்தம் உண்டு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சவுண்டு உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ஸ் உண்டு இல்லை? நம்ம இங்கேருந்து நம்ம பேசும்போதே இன்னார் என்ன பண்ணுறாங்க, வந்திருக்காங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோனில் பேசினா, ஆளை பார்க்காம ஃபோனில் பேசினா கூட, யாராவது ஃபோனை மாற்றி எடுத்தால் கூட இன்னார் இல்லை, இது இவங்களுடைய சவுண்டு இல்லை, இவங்களுடைய வாய்ஸ் இல்லை, இது வேறவருடைய வாய்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறவங்களாம் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் அந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லிருக்கு, அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவர் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 31:22 நீங்கள் வாசிக்கும்போது, சங்கீதம் ஆண்டவர் நம்ம கூப்பிடும்போது நம்மளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கேட்குற தேவனாக இருக்கிறார். நாளின் சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், கேட்குற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தின் சத்தத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், கேட்குற தேவனாக. இதுலேயே சங்கீதம் 66 நீங்கள் வாசிக்கும் போதும், சங்கீதம் 66:19 நீங்கள் வாசிக்கும்போது, 66, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், அவர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியா ஜெபித்த போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் ஹல்லேலூயா எலியாவின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு மறுபடியும் ஆத்துமாவை அவனுக்குள் திரும்ப வர ஆண்டவர் கிருபை செய்தார் என்று சொல்லி அந்த பிள்ளை பிழைத்தான் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்குறோம். அதை சத்தமாக யாராவது வாசிக்கலாமா? கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் எப்படி வந்தது, திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்குறவராக இருக்கிறாரு. ஜெபத்தின் சத்தத்தை மட்டும் இல்லை, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அழுகையின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்குறவராக இருக்கிறாரு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 6:8 நீங்கள் வாசிக்கும் போதும் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, ஜெபிக்கும் போதெல்லாம் எப்போதெல்லாம் கண்ணீர் விடுறோமோ ஆண்டவர் அதை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் நம்மளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்குறவராக இருக்கிறார். நம்ம விண்ணப்பத்தின் சத்தத்தை, நம்ம போடுற பெட்டிஷனை அதை ஆண்டவர் கேட்குறார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் கேட்குற தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவர் அந்த ஜெபத்தில் நம்ம விடுற கண்ணீர், நம்ம அழுகையை ஆண்டவர் கேட்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம கூக்குரலிட்டு கத்தி சத்தம் போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சில நேரம் நம்மளோட இயலாமையினால் கத்துற என்ன பண்ணுறோம், வேறு வழி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அவர் சமூகத்தில் கேட்கும் போதும் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதும், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், நமது
ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அவனுடைய ஆலயத்தில் இருந்து அவர் நம்ம கூப்பிடும்போது எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தால் நம்ம கூக்குரல் இட்டு நல்லா சத்தமாக நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் அந்த நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யோனா அப்படி தானே கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? நெருக்கத்தில் இருந்து. எடுத்துக்குங்களேன், யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி. எங்கேருந்து கூப்பிட்டாரு? மீனோட வயிற்றிலிருந்து கூப்பிடும் போதும் அந்த இடத்துல இருந்தும் ஆண்டவர் நம்மளுடைய கூப்பிடுற சத்தம், நம்ம சவுண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட வாய்ஸ் எங்கேருந்து கூப்பிடுதுன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சில நேரங்கள் நம்ம கூப்பிடுற சத்தம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கே என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. இல்லை, கொஞ்சம் நேரம் யாருன்னா தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கூப்பிடுற சத்தம் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் நான் அதை கேட்பேன். அல்லேலூயா. நம்ம சத்தத்தை கேட்குற நம்ம யாருனாச்சும் வந்து கூப்பிட்றாங்கன்னா இங்கே கூப்பிட்றாங்கப்பா, அங்கே நான் சொல்லுவேன், அப்பா விஸ்வா வந்துட்டான், விஸ்வா அந்த ஃபோன் இது பண்ணுறதுக்காக வருவான்ல, இந்த சவுண்டு கேட்கும் போது விஸ்வா வந்துட்டான், அந்த விஸ்வா சவுண்டு நமக்கு என்ன பண்ணுது தெரியுது இல்லை, வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். அப்போ இவ்வளோ ஜனங்கள், இத்தனை கோடி ஜனங்கள் யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் இன்னார் கூப்பிடுறாங்கன்று நம்மளுடைய சத்தத்தை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூப்பிடுற சத்தம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கே கேட்க மாட்டேங்குது. இங்கே இருந்து தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் எத்தனையோ எவ்வளோ கோடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அளவிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிற கர்த்தர் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு உடனே செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதிலிருந்து நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிற தேவனாகவும் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாம் முழங்கார் படியிட்டு எதை குறித்தும் கலங்காதபடிக்கு கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை, என் ஜெபத்தின் சத்தத்தை, என் கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் என்னைக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து, என்னை விசாரிக்கிறவர்கள் இல்லையே, என்னை கேட்குறவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் அழுது புலம்பாதபடிக்கு தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அர்ப்பணித்து ஹல்லேலூயா. இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும், கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். இக்கால உன்னை என்ன செய்யும், கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும், கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம், ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம், ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் என்றும், ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் என்றும். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமைகளை நீயே
சுமந்திட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உண்மையாய் அர்ப்பணித்து ஆண்டவர் நம் சத்தத்தை எங்கிருந்து கூப்பிட்டாலும் நம் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். குறிப்பாய் அவருடைய ஆலயத்தில் அவருடைய வீட்டில் இருந்து கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பதில் தந்து நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறபடினால அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஜெபங்களின் சத்தத்தை, என் ஜெப சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற எங்கள் நல்ல நல்ல தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே கேட்டு நாங்கள் இதுவரையிலும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே எதெல்லாம் கேட்கிறார்களோ ஜெப சத்தத்தை கேட்டு கர்த்தர் நீர் பதில் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பும், இந்த நாளுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மனித தயவுகளும் கர்த்தர் நீங்கள் ஏற்படுத்தி தாங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர், நான் உனக்கு முன்னே போய் கோண நடவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், உடைய கரம் எங்களோடு கொண்டு வந்து நடத்துங்கப்பா. உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வேலை தொழிலை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் படிக்கிற படிப்பு எக்ஸாம் எல்லாவற்றிலையும் உடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.